ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவுடர், லிக்யூட், லெமன் இந்த 3 பொருளையும் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். இந்த 3 பொருளில் எது நல்ல பெஸ்ட்டாக ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்போ விளக்கேற்றணும், எதுக்கு ஏற்றணுன்ட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுடரை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம கழுவ போகிற பாத்திரத்தை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பவுடரை நம்ம கையில் கூட தேய்க்கலாம். கையில் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தேய்ச்சா இன்னமும் ஈஸியாகவே இருக்கும். இந்த பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் எப்படின்னா டெய்லி ஈவினிங் மட்டும்தான் விளக்கேற்றுவேன். அதுவும் ஒரு சில டைமில் மறந்துடுவேன். ஏன்னா பசங்களை டியூஷனில் போய் விட்டுட்டு ஒருத்தருக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த டென்ஷனில் ஞாபகமே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக ஃப்ரைடே சாமி ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு பூ வச்சு விளக்கு ஏற்றுவேன். அது கூட ஒரு சில டைம் யோசிப்பேன், எதுக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோம், விளக்கு ஏற்றினா மட்டும் என்ன நமக்கு என்ன நல்லதாக நடக்க போகுது, நினச்சது என்ன உடனேவா நடக்க போகுது அப்படின்ட்டு என்னோடய எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனாலுமே சரி, பெரியவங்க டெய்லியுமே ஏற்றுவாங்க. அதை பார்த்து நானும் எப்படியாச்சும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் எல்லாத்தையும் சாமி படம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏற்றிட்டு தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் ஒன்றும் பண்ண மாட்டேன். சாமி முன்னாடி போய் நின்றுட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு நல்லா சாமிக்கிட்ட சொல்லி 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 அழுவேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கஷ்டம் எல்லாம் பாதி குறைஞ்ச மாதிரியே இருக்கும். எப்படின்னா அந்த டைமில் நம்ம சாமிக்கிட்ட சொல்லி அழுதோம்னா சாமி கேட்டுட்டு அதுவும் கற்பூரம் ஏற்றிட்டு சொன்னோம்னா எனக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரியே இருக்கும். அந்த கஷ்டத்தில் பாதி சுத்தமாகவே இல்லாமலே கூட போயிடும் ஒரு சில டைமில். என்னோட பழக்கம். எல்லாருக்குமே அவங்கவுங்க மனசு தான் காரணம். எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். அது எனக்கு நிறையவே இருக்கும். போல் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். தினமும் விளக்கேற்றினா அந்த வீட்டில் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமை வீடு துடைச்சா ஆகாதும்பாங்க, இந்த டைமில் விளக்கேற்றினா ஆகாதும்பாங்க. அதையும் மீறி நம்ம செஞ்சோம்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம அதவே யோசிச்சுட்ருப்போம். அடடா, இதை இன்றைக்கி செஞ்சுட்டோமே, ஒருவேளை இன்றைக்கி வேறு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எதனா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு நம்ம மைண்டுக்கு அதுதான் வரும். ஓ, அதுதான் பண்ணும்ல, ஒருவேளை அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டுக்கு வரும். நான் நிறைய அது போல் அனுபவிச்சிருக்கேன். விஷயம் பண்ணியே இல்லைனாலும் அது நடந்து தான் இருக்குன்ட்டு நமக்கு அப்போ தெரியாது. ஏன்னா நம்ம மைண்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதும் இவ்வளோ க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு ஒரே ஒரு சாம்பிராணி மட்டும் ஏற்றி பாருங்களேன், நம்ம மைண்டே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். விளக்கு எப்போ ஏற்றணுன்னா காலையில் மாலையில் 2 வேளையுமே ஏற்றணுன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. காலையில் எந்த டைமில் ஏற்றணுன்னா இந்த சூரியன் உதிக்குது இல்லையா, உதிக்கிறதுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் அந்த சூரிய கதிர்கள் எல்லாம் நமக்கு தோன்றும். அந்த டைமில் கரெக்டாக விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்றணுமா? ஆமாம், அது நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்து பாட்டி அவங்க ரொம்ப வயசானவங்க. இந்த காலத்தில் யாராச்சும் அந்த மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 6 மணி கூட ஆகாது, அப்போ தான் நான்லாம் எழுந்தே போவோம் வெளியே. அவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னா குளிச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்குது இல்லையா, அப்போ தான் மேலே வரும். அப்போ அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. சயின்டிஃபிக் ரீதியாக எதுக்கு அது போல் அந்த டைமில் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த செடி மரம் அப்படியெல்லாம் அந்த மாதிரி டைமில் தான் அதுக்கு உயிர் இருக்குமா. அந்த உயிரோட தன்மை அந்த டைமில் தான் அதிகமாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த டைமில் ஆரம்பித்தோம்னா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. ஒரு சாமி விஷயத்துலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஏதாச்சும் ஒரு ரீசன் கண்டிப்பாகவே இருக்கும். நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுறதுலேருந்து, குங்குமம் யூஸ் பண்ணுறதுலேருந்து, கற்பூரம் ஏற்றுறதுலேருந்து, விளக்கு ஏற்றுற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருந்தே தான் இருக்குது.
ஈவினிங் டைமில் எந்த டைமில் ஏற்றணுன்னா சூரியன் மறையுது இல்லையா, மறையிறதுக்கு முன்னாடியே வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னா சூரியன் வந்து மறையும் போது கூட ஒரு சில தாவரத்துக்கு வந்து உயிர் கிடைக்கும்ன்றாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த டைம்லேயும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ரீதியாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எதுக்கு ஏற்றுறோன்னா அது மூலயமா வந்து மூதேவி எல்லாம் போயிடும், நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் ஒதுங்கி போயிடும், நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்ரீதேவி வரணும், நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து எதிர்பார்த்து அந்த டைமில் வந்து விளக்கு ஏற்றுவோம். அந்த காலத்தில் இருந்த பெரியவங்க செய்கிற ஒரு விஷயத்துலையுமே ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வீடு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, க்ளீன் பண்ணுற விஷயத்துலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் கவனித்து பாருங்களேன். எப்பயாச்சும் ஒரு முறை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும் அதில். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, நம்மளோட எண்ணம் தான் வாழ்க்கை, அதுதான் நம்பிக்கை. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து ஒரு பூஜையை செஞ்சுட்டு பூஜை இப்போ தான் செய்யணும், அப்போ தான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நமக்கு எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அந்த டைமில் நமக்கு எது தோணுதோ, என்ன பண்ணணும்னு தோணுதோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்களேன். நமக்கு வந்து அப்படியே ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியே வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் மற்றவங்க சொல்கிறாங்களே, இவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணுமே, அந்த மாதிரி எண்ணத்தை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன தோணுது, எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக யோசித்து ஒரு முடிவை எடுத்து செஞ்சு பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே இருக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பவுடர் பார்த்திங்கன்னா அது வந்து க்ளீன் ஆகுது, வச்ச உடனே அந்த பவுடர் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது. அந்த பூஜை பாத்திரம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஆனால் அதில் வர ஷைனிங்ஸ் வந்து இருக்க மாட்டேங்குது. இப்போ வாங்கும்போது என்ன கலர் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த கலர் வந்து இருக்க மாட்டேங்குது. ஆனால் வெள்ளையாகிடுது, நல்லா க்ளீனாக தான் ஆகுது. நல்லா அந்த எண்ணெய் பசெல்லாம் சுத்தமாகவே க்ளீன் ஆகிடுது. அடுத்து அந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது. அது வந்து நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா வாசனையாக இருக்குது, தேய்க்கும் போதே நல்லா வாசனை, ரொம்ப செம்ம வாசனையாக இருக்குது. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகுது. நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த கலர் வந்து போகவே மாட்டேங்குது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது அந்த லிக்யூடு. அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இந்த எலுமிச்சை பழமும் உப்பும், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணணுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். எந்த பொருளுமே தேவையில்ல, பவுடர் தேவையில்ல, லிக்யூட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. வெறும் லெமனும் சால்ட் மட்டுமே இருந்துட்டால் போதும். அதை இது பண்ணி டிப் பண்ணி நம்ம எங்கெல்லாம் எண்ணெய் பசை இருக்கோ, எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதில் வந்து நம்ம தேய்ச்சோம்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சுன்னும் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லெமன், உப்பு தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு நல்ல ஐடியா. ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் தேய்ச்சா தான் கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா அழுக்கெல்லாம் போகுது. ஆனால் அந்த பவுடர் அப்படி இல்லை, எடுத்து எந்த பிளேஸில் வைக்கிறோமோ அது அட் அ டைமில் வந்து அந்த கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆயிடுது. அது நாளைக்கே ஒரு ஃபங்க்ஷன், நிறைய பூஜை பாத்திரம் இருக்குது, உடனே கழுவி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சா மட்டுமே அந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உடனே ரிசல்ட் கிடைக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நான் வந்து ஒரு 2 வருஷமாக ஒரு டம்ளர் வச்சுருந்தேன். அதில் வந்து எது போட்டாலுமே க்ளீன் ஆகவே இல்லை. லெமன், உப்பு போட்டு பார்க்குறேன், அது வந்து கலரே சேஞ்சே ஆகலை. ஏன்னா அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி போல் இருக்குது, அதனால் வந்து அந்த கலர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஆனால் இந்த பவுடரை போட்டு வாஷ் பண்ண ஒரே அடியாக நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுபோல் க்ளீன் ஆகாத பாத்திரத்துக்கு வந்து இந்த பவுடரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லிக்யூடு பார்த்திங்கன்னா, லிக்யூட் வந்து அதில் இருக்கிற ஷைனிங்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு அந்த கலரெல்லாம் மாறக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, டிஸ்டில்டு வாட்டரில் ஒரு முறை வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது போல் ஒரு வாரம் வரைக்கும் கருக்காமல் இருக்க உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சிங்கப்பெண்ணே சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டாக பார்க்கலாம். அடுத்தடுத்து நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு பார்க்கலாம். அதுக்கு சிங்கப்பெண்ணே சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.